ஆயில் இல்லாம, புகை இல்லாம, நெருப்பு இல்லாம சமைக்கக்கூடியதுதான். நம்ம என்னென்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இதுலயே பார்த்தீங்கன்னா மெனு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பாருங்க, பிக்சர் இருக்கு பாருங்க. பிஸா இருக்கட்டும், ஃபிங்கர் சிப்ஸ் இருக்கட்டும், மீனா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும், இல்ல பேக்கரி ஐட்டமோ எதுவா இருந்தாலும் எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு டெம்பரேச்சர் வைக்கணும் அப்படிங்கிறது இதுலயே இருக்கும். அதனால சமைக்க தெரியாதவங்களா இருந்தாலும் இதுல வந்து ஈஸியா சமைச்சிக்கலாம். உங்களுக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கும். இதான் ஓபன். இதுல தான் நம்ம பாத்திரத்தை வந்து வைக்க போறோம். அதாவது நம்ம வைக்கக்கூடிய என்ன ரெசிபி வைக்கிறோமோ இதான் வைக்க போறோம். இதோட அளவு பாத்தீங்கன்னா 4.2 லிட்டர். இதுல வெஜிடேரியன் பண்ணிக்கலாம், நான்வெஜ்ஜும் பண்ணிக்கலாம். எடுத்து உள்ள வச்சிருங்க. இது பாருங்க, அவ்வளவுதான். பீஸா வச்சிருங்க. பீஸா வச்சுட்டு இதை எடுத்து நீங்க உள்ள வண்டியில லாக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாருங்க டிஸ்பிளே ஆன் ஆயிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் மாதிரி தான். உங்களுக்கு டிஸ்பிளே ஆன் ஆயிடும். சென்டர்ல பாருங்க ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். இதை டச் பண்ணீங்க அப்படின்னா இங்க உங்களுக்கு டெம்பரேச்சர் காமிக்குது பாருங்க. இப்போ பீஸா வச்சிருக்கோம், நமக்கு என்ன டெம்பரேச்சர்னா 180 காமிக்குது. ஸோ 180 டெம்பரேச்சர் தான் இருக்கு. டைம் பாத்தீங்க அப்படின்னா 15ல இருந்து 20 நிமிஷம் உங்களுக்கு. ஸோ சிக்கனை எடுத்து இது மேல வச்சிருங்க. தேவையானது எல்லாமே மசாலா வச்சு நம்ம கண்டிப்பா ஊற வச்சுட்டு டைரக்டா பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணுங்க. பாதி வைக்கிறேன் பாருங்க. அப்படியே லாக் பண்ணிடுங்க. அப்படியே லாக் பண்ணிட்டு சூப்பரா பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ரெடி ஆயிடுச்சு பாருங்க. காமிக்கிறேன் பாருங்க. அதை பாருங்க, அதை பாருங்க. இவ்வளவு சூப்பரா பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஹோட்டல்ல பேக்கரியில போய் எப்படி வாங்குவீங்களோ அதே மாதிரி கேக்கு பார்த்தீங்கன்னா வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது பீஸையும் நம்ம எப்படி இருக்கு இதையும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பீஸ் நல்லா குக் ஆயிருச்சு. இது பாருங்க, இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரா குக் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஏன்னா குக் ஆனா மட்டும்தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க முடியும், பிக்கிறது முடியும். ஸோ அவ்வளோ சூப்பரா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாருங்க, பாருங்க எப்படி வருது பாருங்க.